ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க தலைவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர். தலைவர்கள் மரணிப்பதில்லை, தலைவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். தலைவர்கள் மரணிக்கிறதுல பெட்ல போய் ஒளிஞ்சிட்டு இருந்து மரணிப்பதற்கு பேர் அல்ல தலைவன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க ஷஹீதாக்கப்பட்டது? முஸல்லாவுல ஒளிஞ்சிட்டு இருக்கல்ல, பங்கர்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எங்க ஷஹீதாக்கப்பட்டது? ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் கழுத்து வெட்டப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு முஸல்லாவுல சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் தலை வெட்டப்பட்டது. தலைவர்கள் மரணிக்கிறதில்லை ஒரு நாளும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னப்னி ஹாதா சய்யிதுன், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், பேரப்பிள்ளை, அவன்தான் தலைவர். லஅல்லல்லாஹ யுஸ்லிஹு பைன ஃபிஅத்தைன் அதீமத்தைன், அல்லாஹ் என்ற பேரப்பிள்ளை வைத்து அல்லாஹ் சண்டை பிடிக்கும் ரெண்டு கூட்டத்தை ஒற்றுமைப்படுத்துவார். யார் தெரியுமா அந்த தலைவர்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர். ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, முத்தமிட்டாங்க நபி அவர். சொன்னாங்க, என்ற தலைவர் வாரார். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த சமூகம் ரெண்டா பிரிஞ்சிட்டு. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்ல, முஆவியா ரலியல்லாஹு ஷாம்ல ரெண்டா பிரிஞ்சிட்டு. அலி ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு பைய செய்றாங்க, ஹசன் ரலியல்லாஹு அந்த சமூகத்துக்கு தலைவர். ஹசன் ரலியல்லாஹு பார்த்தாங்க, ஆட்சி அல்ல பேர், ஹுப்பு துனியா, துனியா பெருசில்லை, எனக்கு இந்த சமூகத்தை ஒத்துமைப்படுத்தும். முஆவியா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்க ஆட்சியை பிடிங்க, சமூகத்தை ஒத்துமையாவை. இவர்தான் தலைவர், இவர்தான் தலைவர் சகோதரர்களே. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர். ஒரு தடவை முஆத் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. சொன்னாங்க, சஹாபாக்களே ஆசை வைங்க, ஏதாவது ஆசை உங்களுக்கு. ஒரு சஹாபி சொன்னார், இந்த ரூம் நிறைய தங்கம் இருக்கணும், நான் சதக்கா கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு அந்த ஆசை இல்லை. இன்னொரு சஹாபி சொன்னார், இந்த ரூம் நிறைய காசு, நான் சதக்கா கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த ஆசை என்ன தெரியுமா? முஆத் பின் ஜபல் போன்ற ஆட்களை தெரிக்கும், சாலிம் பின் மௌலா அபி ஹுதைஃபா என்ன தெரிக்கும், அந்த மனிதர்கள் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் தலைவர்கள் எனக்கு தேவைண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல இருக்கிறார். சக்கராத்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமூகத்தை உருவாக்கிட்டார். டேய் ஹொர்முஸ் ஹொர்முஸ் என்று சொல்றீங்களே, ஹொர்முஸ் எல்லாம் இல்ல, ஹுர்முஸ். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹுர்முஸ், ஹுர்முஸ் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி கொண்டதுதான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹுர்முஸை வெற்றி கொண்டு கையில வச்சிருந்தார். தாத்து ஸலாஸிலுடைய யுத்தத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும் பொழுது காலித் பின் வலீத் என்ற தலைவர் அனுப்பினாங்க பாரிஸுக்கு, ஈரானுக்கு. ஹுர்முஸ் என்ற தலைவனை கொலை செய்யறதுக்கு அனுப்பினாங்க. அந்த நேரம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் யுத்தத்தில் இருக்கிறேன், கலீஃபா அபூபக்கர் அவர்களே 1000 சஹாபாக்கள் அனுப்புங்க வெற்றி கொள்றதுக்கு இந்த ஹீராவை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க, காலித் எனக்கிட்ட 1000 பேர் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு ஆள் அனுப்புறேன், அவன் தான் தலைவர், நான் ஒரு ஆள் அனுப்புறேன் என்றார். காலித் ரலியல்லாஹுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் அனுப்புறார் என்றா அந்த ஒன்றா தான் இருக்கு, அந்த பெயர் கூட எங்க வாய்க்கு வராது. அவர்தான் கஅகா இப்னு அம்ர் தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. கஅகா, காஃப் ஐன் காஃப் அலிஃப் ஐன், கஅகா. காலித் பின் வலீதுக்கு எழுதினாங்க, ஒரு ஆள் அனுப்புறேன் காலித், இவரை வெற்றி எழுண்டா வெற்றி கொள்ளு. இந்த ஹுர்முஸ் வெற்றி கொள்ளப்பட்டது ஒரு ஆளை வச்சுதான். யாரு? கஅகா இப்னு அம்ர் தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. ஹுர்முஸ் காலித் பின் வலீதை கொலை செய்யறதுக்கு வாரான். இந்த நேரம் கஅகா பின்னால பார்த்துட்டு இருக்கிறார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கஅகா முன்னுக்கு வச்சு சொன்னாங்க, கையை தூக்குங்க. கஅகா தூக்கினாங்க கையை, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். உருவாக்கி இருந்தாங்க தலைவர்கள் சகோதரர்களே. 17 நாட்களில் 1000 கிலோமீட்டரை வெற்றி கொண்ட ஒரு தலைவர் காலித் பின் வலீத். அப்படி ஒரு தலைவர் இந்த உலகத்துக்கு வர முடியாது. இது யார் உருவாக்கின தலைவர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த 100 ஆண்டு, திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, கடந்த 100 ஆண்டுகளில் இந்த முஸ்லிம் சமூகம் கோலையாகுவதற்கு காரணம் தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை. தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை சகோதரர்களே, கசப்பான உண்மை. வரலாற்றில் காட்டுங்க, கடந்த 100 ஆண்டுகளில்
முஸ்தபா அதா துர்க் என்ற முனாஃபிக் உருவாக்கப்பட்டு துருக்கியிலே ஒரு தலைவர் எந்த நாட்டில் வந்தார்? ஹிஜாஸில் வந்தாரா, ஷாமில் வந்தாரா? எங்கு ஒரு தலைவர் வந்தாலும் கொல்லப்பட்டார். சகோதரர்களே, கனடாவிலே வாழ்கிறோம். கனடாவிலே தலைவர்களை உருவாக்கும், நாட்டுக்கு சேவை செய்யும், சமூகத்துக்கு சேவை செய்யும். அவர்கள் தான் தலைவர்கள், நாட்டை முன்னேற்றக்கூடியவர்கள் தலைவர்கள். நீங்க பட்டியலிட்டு பாருங்க. எங்கட வரலாற்றில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தலைவர் என்று ஏன் சொல்கிறேன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் அடைஞ்சிட்டார். பார்த்தாங்க, இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு தலைவர் இந்த சமூகத்துக்கு நியமிக்கும். உமர் தான் தகுதி. கூப்பிட்டாங்க, உமர் இங்க வாங்க, என் மௌத்துக்கு பிறகு நீங்க தான் தலைவர். ஏலா ஏலாண்டார். என்ன சொன்னாங்க தெரியுமா? அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியத்தி அஹ்வாருன் ஃபில் இஸ்லாம். ஜாஹிலியத்திலே பெரிய தைரியசாலியாக இருந்த உமர் இஸ்லாத்துக்கு வந்து கோழை ஆயிட்டியா? இஸ்லாத்துக்கு வந்து நீ கோழை ஆயிட்டியா உமர்? அண்டைக்கு எடுத்தாங்க பார். எவ்வளவு பெரிய தலைவர் என்றா, தான் மரணத்துக்கு இடையில் 50,000 பள்ளிவாசல்கள் கட்டினான். 50,000 பள்ளிவாசல் கட்டிய ஒரு தலைவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நினைச்சு நாளைக்கு தலைவர் வர்றதில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு தலைவருடைய வரலாறு எடுங்க. உங்களுக்கு 100 தலைவர் பெயரை இப்ப சொல்லிட்டு போவேன். 100 தலைவர்கள் உங்களுக்கு தேவையா? என்ன ரீதியில்? அரசியல் தலைவர்களா, ஆன்மீக தலைவர்களா, நாடுகளை முன்னேற்றிய தலைவர்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொடக்கம், ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைவர்கள், ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியத் இப்னு அபி சுஃபியான் தலைவர், அப்துல் மலிக் பின் மர்வான் தலைவர், உமர் பின் அப்துல் அசீஸ். இந்த பெயர்களை கேட்கும் பொழுதே நடுங்குது எங்களுக்கு. உலகத்தில் ஜகாத்தை பிச்சைக்காரனை இல்லாமலாக்கியவர் உமர் பின் அப்துல் அசீஸ். யாரும் ஜகாத் கேட்க முடியாது, உருவாக்கிட்டார். உமர் பின் அப்துல் அசீஸ் கலீஃபா ஹாரூன் ரஷீத் தலைவர். கலீஃபா ஹாரூன் ரஷீத் நக்ஃபருக்கு எழுதிய கடிதம் மிக பிரபல்யமான கடிதம். ஹாரூன் ரஷீதுடைய பிள்ளைகள் அமீன், மாமூன் தலைவர்கள். அபு ஜாஃபர் மன்சூர் தலைவர், பக்தாதை உருவாக்கிய தலைவர். இமாம் சஃபாஹ் தலைவர். கண்ணியமிக்க சகோதரர்களே, சலாஹுத்தீன் அய்யூபி கேள்விப்பட்டு மிஸ்ரை உருவாக்கிய தலைவர். உக்பத் இப்னு நாஃபி கைருவானை உருவாக்கிய தலைவர். நூருத்தீன் ஜங்கி மிஸ்ரை உருவாக்கிய தலைவர். அலப் அர்சலான் வரலாற்றிலே மறக்க முடியாத தலைவர் அலப் அர்சலான். யூசுப் பின் தாஷ்பீன் அதாவது ஸ்பெயினுடைய தலைவர். தாரிக் பின் ஜியாத் பர்பர் ஸ்பெயினுடைய தலைவர். மூசா பின் நுசைர் ஸ்பெயினுடைய தலைவர்கள். சகோதரர்களே, வரலாறுகள் இருக்குது. கோழைகளாக வாழல அவங்க, போன இடமெல்லாம் சிறப்பாக மாறியது. இந்த தலைவர்களிடம் ரெண்டும் இருக்கல்ல, ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், ரெண்டும் இருக்கல். முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்ற ஒரு வரலாறு தேடிப்பாரு. குஸ்தன்தீனியாவுடைய தலைவர் முஹம்மது அல் ஃபாத்திஹ், இஸ்தம்பூலுடைய உஸ்மான் அதகரல், அப்துல் ஹமீத், அப்துல் மஜீத் வரைக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஆனா கடந்த 100 ஆண்டுகளாக எங்கட குடும்பத்திலேயும் தலைவர்கள் இல்லை, சமூகத்திலேயும் தலைவர்கள் இல்லை. இந்த மடத்தனத்தை நாங்க எதிர்கால சந்ததியினருக்கு செய்துவிடக் கூடாது. என்ன செய்யலாம்? எங்கட பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைய தலைவனாக மாத்தோம். எந்த மகனை நான் தலைவராக மாற்றினால் மட்டும்தான் சாத்தியம். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த சமூகத்தை அப்படியே வச்சுட்டு மௌத்தா போறீங்களா? இந்த சமூகத்தினுடைய கண்ணை துறக்காம அதே கோலையா வாழு, கோலையா சாகு, சாப்பாடு தான் முக்கியம், பேசிட்டு இருக்கிறது தான் முக்கியம், காசுதான் இல்லை. கொஞ்சம் யோசி. இந்த சமூகத்துக்கு தலைவர்களை நான் என் பிள்ளைகள் ஆக்கோன் தலைவனா என்ன செய்யணும்? அதுக்கு முதலாவது கடமை சகோதரர்களே, சுபகு தொழுகைக்கு பிள்ளையை கூட்டிட்டு வாங்க. அந்த தஹஜ்ஜத்ல உங்களோட பிள்ளை எழும்பினா தலைமத்துவத்துக்கு அவன் தகுதி. எந்த குடும்பத்தில் இருக்கிறது சொல்லுங்க பாவம்.
எந்த குடும்பத்துல இந்த புள்ள தஹஜ்ஜத்துக்கு எழும்புது, அப்ப நீ நினைங்க உங்களோட புள்ள தலைவன் எதிர்காலத்துல, உங்களோட மகள் தலைவி, உங்களோட பிள்ளைக்கு இருக்கிற மருமகன் ஒரு தலைவனாக வருவான். சுபகுடைய அதான் கேட்டும் தூங்குறானா இவன் தலைவரா வர முடியாது. கோழைகளின் மிக முக்கியமான கோழைதான் சுபகுடைய நேரம் தூங்கும் கோழைகள். அதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மகனே சேவலை விட மோசமாகி விடாது. சேவல் அந்த நேரம் கூவுகிறது, நீ தூங்கிட்டு இருக்கிறாய் மகனே. எதிர்கால தலைவனை வீட்டுள்ளுக்கு செய்யுங்க சகோதரர்களே. அடுத்த 100 ஆண்டுகளில் சமூகம் சிறப்படை. ஸ்ரீலங்கா விடுங்க, கனடாவை பார்ப்போம். ஸ்ரீலங்கா விடுங்க, வாழ்றோம் கனடாவை. என்ன செய்யணும்? எனக்கு 2 பிள்ளை, எனக்கு 3 பிள்ளை, என்ற 3 பிள்ளையும் எதிர்காலத்தை தலைவனாக வரணும் என்ற கனவை முதல் நான் காணோம். இல்ல எனக்கு பெண் பிள்ளை பரவாயில்லை, தலைவி. ஹஜ்ஜிக்கு போறாங்க எல்லாரும். ஹஜ்ஜில முஸ்தலிஃபாக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. முஸ்தலிஃபால டேம் ஒன்று இருக்கு, தண்ணி டேம். முஸ்தலிஃபாவில் அந்த தண்ணி இல்லைண்டா 1000 ஆண்டுகளாக ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு தண்ணி இல்லை. அந்த தண்ணி டேம கட்டியது யாரு தெரியுமா? கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா. ஒரு தலைவி ஜுபைதா. உங்களோட மகள் ஒரு தலைவி, நீங்க எடுக்கிற மருமகன் ஒரு தலைவன். எங்கட பிள்ளைகள் சுபகுக்கு பள்ளிக்கு போனா அவன்தான் தலைவர். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், என் உம்மா பக்தாதுல குளிர் நேரம் தஹஜ்ஜத்ல எழும்பி தண்ணியை சூடாக்குவாங்க. சுடு தண்ணியை வச்சு என்ன குளிப்பாட்டி என்ன கூட்டிட்டு போவாங்க மதரசாக்கு. பாப்பா இல்ல, தாய் செஞ்ச வேலையேன். எதிர்காலத்தில் என் மகன் தலைவராக வரணும். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வெள்ளிக்கிழமை தான் மௌத்தானாங்க. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய ஜனாசாவுல கலந்து கொண்டவங்க 20 லட்சம் பேர். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய ஜனாசாவை பார்த்து இஸ்லாத்தை தழுவினவங்க 20,000 பேர். ஒரு தலைவர், என்ற மகன் ஒரு தலைவராக வரணும். முதல் இந்த கனவை காணணும் சகோதரர்களே. இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் காண இல்லை இந்த கனவு, அதனால ஆக்கல். பிள்ளைகளுக்கு ஊபரை பழக்கிட்டாங்க, பிள்ளைகளுக்கு கிளீனிங் ஜாப், பாப்பா கிளீனிங் ஜாப், மகனும் கிளீனிங் ஜாப். இல்ல, இது தங்கம். இந்த பிள்ளை ஒரு தங்கம். இது தலைவனாக வர வேண்டிய ஒரு பிள்ளை. இன்றைக்கு எவன்டையோ டாய்லெட்டை கிளீன் பண்றான். ஒரு தலைவனாக வர வேண்டிய எங்கட பிள்ளை ஊபர் ஓடிட்டு இருக்கிறான். ஒரு தலைவனாக வர வேண்டிய என்னுடைய பிள்ளை என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அதனாலதான் நாங்க சொல்றோம், பள்ளியில கூட பிச்சை எடுக்க பழக்க கூடாது. பள்ளியில கூட பொட்டி பிடிக்க பிள்ளைய பழக்க கூடாது. கேட்டு பழையினால் கேட்டுட்டு தான் இருப்பான், கொடுக்க மாட்டான் ஒரு நாள். கண்ணியமிக்க சகோதரர்களே, முதல் எந்த குடும்பத்தில் எந்த பிள்ளையை தலைவனாக்கணும் எதிர்காலத்தில், எந்த பிள்ளையை நான் தலைவராக ஆக்குவதற்கு முதல் அடி என்ற பிள்ளையை தஹஜ்ஜத்துக்கு எழுப்போம். என்ற பிள்ளையை சுபவுக்கு பள்ளி கூட்டிட்டு போன தொழு, தைரியப்படு. கண்ணியமிக்க சகோதரர், இரண்டாவது என்ற பிள்ளையை தலைவனாக மாற்றணும் என்றா 15 வயதுக்குள்ள என்ற பிள்ளை குர்ஆன பாடமாக்கி முடிக்கும். குர்ஆன் இறங்காத ஒருவனும் தலைவனாக மாற முடியாது. குர்ஆனுடைய சிந்தனையில் தான் தலைவர்கள் வந்தார்கள். முஹம்மது அல் ஃபாத்திஹ் குஸ்தன்தீனியாவுடைய தலைவர் குர்ஆன பாடமாக்கிட்டார். இமாம் ஷாஃபி குர்ஆன பாடமாக்கிட்டார். 12 வயசுல குர்ஆன், 15 வயசுக்குள்ள என்ற பிள்ளை குர்ஆன முடிச்சிரோடும் எதிர்கால தலைவன் என்ற பிள்ளை. முன்னோர்கள் செய்த துரோகம் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சிடக்கூடாது. ஒரு நாள் எல்லா படிப்பும் படிப்பிக்கலாம், பிள்ளைய பைலட் ஆக்கலாம், பிள்ளைய டாக்டர் ஆக்கலாம், பிள்ளை இன்ஜினியர் ஆக்கலாம். ஆனா பிள்ளைட 15 வயசுக்குள்ள முழு குர்ஆனையும் எப்படியாவது நான் கொடுப்பேன். என்ற பிள்ளை 15 வயசுல குர்ஆனை தூக்கிட்டான பாருங்க, நீங்க எங்க எல்லாம் அவன் தைரியசாலியா இருப்பான். அவன் தைரியசாலியா உற்சாகத்தை கொடுக்க ஒரு பிள்ளைக்கு. நீ தலைவன் எதிர்காலத்துல மகன், என் குடும்பத்துல பிறக்கிற ஒரு தலைவன் நீ கோலை இல்ல. மூன்றாவது சகோதரர்களே, என் பிள்ளை எதிர்காலத்தை தலைவராக வரணுமாக இருந்தா இஷா தொழுகைக்கு பிறகு என்ற பிள்ளை தூங்கிறோம். இரவையில் தூங்காத பிள்ளைகள் ஒரு நாளும் தலைவர்களாக வர முடியாது. பகல் காலங்களில் தூங்கக்கூடியவர்கள் குடிகாரன் போச்சு விடிஞ்சா போச்சு போல வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுவான். அவனுடைய சிந்தனையில் எதுவுமே வேலை செய்ய. இஷா தொழுதுக்கு பிறகு பிள்ளைகள் விழிக்கக்கூடாது. சனியோ ஞாயிறோ. ஏன் என்ற பிள்ளை நான் எதிர்கால தலைவராக மாற்றோம். நான் என்ற பிள்ளையை தலைவனாக பார்க்கணும்.
ஆசரிக்குது இன்னைக்கு. நான் தியாகம் பண்ணோம், நான் கஷ்டப்படணும். ஏண்டா சமூகத்துக்கு தலைவர்கள் இல்லை. இன்றைக்கு சமூகத்துக்கு தலைவர்கள் இல்லை சகோதரர்களே. இத மிக கவலையோடு பேசுறேன், நான் ஆதங்கத்தோடு பேசுறேன். எங்க தலைவர்கள் உருவாகிறாங்க தேடிப்பாரு. இன்றைக்கு பிள்ளைகள் முடியல ஸ்டைல் காட்டுறான், எங்களுக்கு வந்து போனை கொண்டு ஸ்டைல் காட்டுறான். இந்த ஸ்டைல் எவ்வளவு பேர் காட்டி முடித்தது? முடியிலையும் போன்லையும் உடுப்புலையும் ட்ரௌசர்லையும் ஜெக்கெட்லையும். நான் உடுக்கிற ஜெக்கெட் ஹசரத் $2000 எங்களுக்கு காட்டுறான். $2000 ஜெக்கெட் உடுத்ததால மகன் நீ தலைவரா போறியா? நடிப்பால தலைவர் வர முடியாது சகோதரர்களே, சற்று யோசியுங்கள். நடிப்பால் தலைவர்கள் வர முடியாது, வட்டியால் தலைவர்கள் உருவாக முடியாது. யோசித்தோமாக இருந்தா எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா கனடா உருவாகி 300-400 ஆண்டுகள் தான். ஆனால் இங்கு அறிவு ரீதியான தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் மார்க்கமற்ற தலைவர்கள். மார்க்கத்தோடு கலந்திருந்தால் இந்த சமூகம் எவ்வளவு சிறப்படைந்திருக்கு. ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இதற்குள்ள சகோதரர்களே எதிர்கால தலைவர்கள் தேவை. இந்த சமூகத்துக்கு வழிகாட்டணும். பாசை என்பது ஒரு பாசை தான், ஆனால் தலைமத்துவ பண்பு என்பது அது உள்ளத்திலிருந்து வர வேண்டிய பண்பு. அதற்கு ஹொப்பு துனியா இருக்கக்கூடாது, அதற்கு மௌத்துடைய வெறுப்பு வரக்கூடாது, தைரியம் இருக்க வேண்டும், கோழைத்தனம் இருக்கக்கூடாது. அந்த தலைவர்கள் தான் நாட்டை முன்னேற்றுவார்கள், சமூகத்தை முன்னேற்றுவார்கள். சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் மரணித்தாலும் எங்கட பெயர் உலகத்தில் இருக்கும். ஏன்? என் புள்ள ஒரு தலைவன். நபி அவங்க சொன்னாங்களே, இன்னபடி ஹாதா சயீத், என் மகன் சயீத். முதல்ல கனவை காண்போம் சகோதரர்கள், எங்கட பிள்ளைகளை சரியாக்குவோம். அவர்களை அணு அணுவாக சரியா வாராரா சரியா வாராரா. இமாம் புகார் ரஹிமஹுல்லா கேள்விப்பட்டீங்க. புகாரி பாப்பா இல்ல, புகாரிக்கு ரஷ்யால பிறந்த பிள்ளை. ரஷ்யா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரஷ்யாங்கிறது எங்க எப்படி நாடு அது? உம்மா பிள்ளைய கண் பார்வை இல்லாத பிள்ளை, 2 கண்ணும் தெரியா. உம்மா துவா கேட்கிறா, யா அல்லாஹ் என் பிள்ளை எதிர்கால தலைவனாக்கணும், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கண் பார்வையை கொடு. நடக்க முடியாத ஒன்றுக்கு முயற்சி பண்றா. நம்ம பிள்ளைகளுக்கு கண் பார்வை இருக்குது இன்றைக்கு. அந்த தாய் துவா கேட்கிறா. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த கனவுல கண்டா. அந்த காலையில் எழும்பி கண்ணை தடாவுரா, பிள்ளைக்கு கண் பார்வை வந்துட்டு. இப்ப அந்த தாய் யோசிக்கிறா, என் மகனை தலைவராக்குறதுக்கு என்ன செய்யணும்? மகன் அனுப்புறா பக்தாத், மகன் அனுப்புறா குராசான், மகன் அனுப்புறா மதீனா, மகன் அனுப்புறா முழு நாட்டுக்கும் அனுப்புறா. மகன் போ படி. கிதாபுகளை சுமந்து கொண்டு கழுதைகளை நடந்து வாரார். தண்ட 18 வயசாகும் பொழுது மதீனா வந்தடைந்தார். மதீனாவுல வந்து மதீனாவுல தலைவர்கள் வாழ்ந்த நகரம் தான் மதீனா. மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்துட்டார். அப்படியே உட்கார்ந்து முஸ்லீம்களுடைய வரலாறு எழுத தொடங்குகிறார். அத்தாரிகுல் கபீர் என்ற புத்தகத்தை எழுதுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுல சந்திர வெளிச்சத்தில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை எழுதுகிறார். சந்திர வெளிச்சம் விளக்கும் இல்லை, தலைவர் இவர்தான். நீங்க மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல போனீங்கன்னா 21 நம்பர் கேட்ல மஸ்ஜிதுல் புகாரி என்ற ஒரு பள்ளி இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த புகாரி எழுதுறார். 7000 சொச்சம் ஹதீஸ் வுது எடுத்து எழுதி எழுதி எழுதி. தாயுடைய துஆ. தகப்பன் இல்ல, பரம்பரை நெருப்பு வணங்கி பரம்பரை. முஸ்லிம் பரம்பரையும் இல்லை. இமாம் புகாரி முஹம்மத் பின் இஸ்மாயில் பின் கடைசியில பர்தஸ்பாவுடைய பேரப்பிள்ளை. கண்ணியமிக்க சகோதரர்களே, உற்சாகப்படு. என்ற பிள்ளை கோலை ஆயிடக்கூடாது. என்ற ரத்தத்தில் வளர்ந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு தலைவனாக கனடாவில் வாழும். தலை நிமிர்ந்து இந்த சமூகத்தை இந்த நாட்டை முன்னேற்ற ஒரு தலைவன் எந்த வீட்டில இருந்து வரணும் அப்படின்னு நீங்க எந்த ஜும்மாவில் முடிவெடுத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால வாழ்றவங்க இருந்தார், இந்தியாவில் வாழ்றவங்க இருந்தார், எந்த குடும்பத்துக்குள்ள தலைவன் வரணும், அதுக்கு நான் பாடுபடணும். முதல் என்ற பிள்ளை தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும். 2வது என்ற பிள்ளை 15 வயசுக்கு முன்னால குர்ஆனை முடிச்சிடணும். 3வது என்ற பிள்ளை இரவையில் தூங்க பழக்கணும். பிள்ளைய காலையில் ஆக்டிவாக அந்த பிள்ளை வேலை செய்யணும். தூர சிந்தனை வரும் பிள்ளைக்கு. எதிர்காலத்தில் நீங்க பாப்பீங்க, பிள்ளைய அழகாக தர்பியத் செய்யக்கூடிய உலமாக்கள கையில கொண்டு போய் கொடுக்கணும். தலைவர்களுடைய வரலாறுகள் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வரலாற்றை படிச்சு கொடுக்கணும். மகன் இப்படித்தான் நீ வரணும். எதிர்காலத்தில் நீங்க பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்த நம்முடைய மூதாதையர்கள் போன்று நாங்கள் மாறாமல் இன்னும் 100 ஆண்டுக்கு பின்னால் இந்த சமூகம் தலை தூக்கி சிந்திக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கும் பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.